ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வழக்கம் போல் பிள்ளையாரை பற்றி பார்ப்போமா? மங்கள ஆரம்பம் பிள்ளையார். இன்னைக்கு பிள்ளையார் மகாபாரதத்தை எழுதினார். எப்படி எழுதினார்? வியாசர் சொல்ல பிள்ளையார் எழுதினார். பிள்ளையார் எழுதிருச்சு தன்னோட தந்தத்தையே உடைச்சு இமயமலையில் எழுதினார்னு கைத்தல நெறிகனியில் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே அப்படிங்கிற வரிகள் காமிச்சு கொடுக்கும். அவர் வியாசர் ஒரு சொல்லிகிட்டே போனால் பிள்ளையார் ஒரு கண்டிஷன் போட்டார். நான் எழுதுவேன், ஆனால் நடுவில்லாம் நிறுத்தப்படாது, கண்டினியூஸாக சொல்லணும்னு. இப்போ வியாசர் ஒரு ஐடியா பண்ணார். இந்த கன்னடாலெல்லாம் புதிர் அப்படின்னா குட்டு அப்படிம்பா, ரகசியம். அது மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கூட இன்றைக்கி தமிழில் உன் குட்டு உடஞ்சி போச்சாடா அப்படிம்போம். அதை வச்சு தான் சொல்கிறோம். சரி, நான் ஒரு குட்டு சொல்லுவேன், நீ அதுக்கு இது பண்ணணும், ஆன்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். சரின்னு ஒத்துப்பார். அதே மாதிரி அவர் வியாசர் ஒவ்வொரு குட்டும் சொல்ல விநாயகர் சொல்லிகிட்டே வருவார். அப்படியே சொல்லி மகாபாரதம் கதை ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டார் விநாயகரை தவிர வேறு யாராலையும் எழுத முடியாது. இதை சொல்கிறச்சையே எனக்கு நம்ம மகாபெரிவா ஞாபகமும் அதை தொகுப்பாசிரியர் ராகணபதி அண்ணா ஞாபகமும் வருது. ஏன்னா நம்ம தெய்வத்தின் குரலை இன்னைக்கு மேற்கோள் காட்டாதவா இல்லை, இந்த தெய்வத்தின் குரலையே உபன்யாசம் பண்ணுறவாளும் நிறைய பேர் வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய இடத்துல தெய்வத்தின் குரல் உபன்யாசமாகவே போயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயமும் கூட. ஏன்னா புஸ்தகத்தை எடுத்து படிக்க முடியாதவாளுக்கும் நேரம் இல்லாதவாளுக்கும் இது நல்லபடியாக போகிறது. ஏன்னா தெய்வத்தின் குரல் பெரியவா அருளரை ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதை தொகுத்தா பாருங்க ராகணபதி அண்ணா, அவளை பற்றி என்னால் பிரமிக்காமல் இருக்கவே முடியாது. அன்னைக்கு விஷ்ணு அம்சமான வியாசர் சொல்ல சாக்ஷாத் மகாகணபதியே அதை மேருமலையில் எழுதினார் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். ஆனால் இன்னைக்கு சாக்ஷாத் பரமேஸ்வர வம்சமான நம்ம மகாபெரிவா சொன்னதை தொகுத்து நமக்கு 7 பாகமாக கொடுத்த ராகணபதி அண்ணாவையும் நம்ம நினச்சி ஒரு சேர சிவ அம்சமான மகாபெரிவாளையும் அதை தொகுத்த ராகணபதி அண்ணாவையும் ரொம்பவே மனசில் வணங்கி இன்னைக்கு நம்ம சொற்பொழிவா என்னுடைய ஆன்மீக சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பிள்ளையார் அடுத்தது இன்னைக்கு வழக்கம் போல் நம்ம கிருஷ்ணரை பற்றி கொஞ்சம் நினச்சிட்டே போவோம். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி நினைப்போம், அதுக்கு முன்னாடி பாகவதாவை பற்றி நினைப்போம். பாகவதானா பிரகலாத நாரத பராசர புண்டரிக வியாச அம்பரிஷ பீஷ்ம தால்யாபியான் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷ்ணானின் புண்ணியனிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. எல்லாருமே இவாளெல்லாம் நினைக்கணும். கர்த்தால எழுந்த உடனே இவாளை ஸ்மரிச்சுட்டு போவோம். பூமி தாயாரை தொட்டுண்டு பூமி ஸ்லோகம் சொல்லிட்டு கையை பார்த்து கர அக்ரே வசதே லட்சுமி கர மத்தியே சரஸ்வதி கரை மூல ஸ்திதா கௌரி பிரபாத்தே கர தர்ஷனம் சொல்லிட்டு இந்த பாகவதெல்லாம் ஸ்மரணை பண்ணிட்டோம். பல்லு தேய்க்காம கூட இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம நித்திய காரியங்களை தொடங்குறோம். அப்படிப்பட்ட அம்பரீஷ மகாராஜா எப்படி இவாளோட வந்தார் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல அம்பரீஷ மகாராஜா சக்கரத்தாழ்வாருக்கு பூஜை பண்ணுவார். சக்கரத்தாழ்வாருக்கு பூஜை பண்ணினா என்ன பலன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர் துவாதசி விரதத்தை கடைபிடிச்சார். ஏகாதசி விரதம் தெரியாது, ஏன்னா துவாதசி விரதம் அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலமாக இருந்துட்டோ, தசமி அன்னைக்கு ஒரு பொழுதாதான் இருக்கணும், ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலமாக இருக்கணும், துவாதசி அன்னைக்கு அந்த திதி முடியறதுக்குள்ளேயும் பாரணை பண்ணி ஆகணும். அப்படிதான், அதுக்கு பேர் தான் துவாதசி. அதை ரொம்ப சிரத்தையாக கடைப்பிடிச்சவர் அம்பரீஷ மகாராஜா. அப்படி அவர் சிரத்தையாக கடைப்பிடிக்கிறச்ச எப்பயுமே அவள்லாம் யாராவது பாகவதாளோட இல்லாட்டா யாராவது பெரிய இவாளோட அன்னைக்கு பாரணை பண்ணுறது வழக்கமும் உண்டு. அப்படி ராஜாவை தேடி யாராவது வர்றதும் உண்டு. துர்வாசர் அம்பரீஷ மகாராஜாவோட பெருமையை உலகத்துக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தன்னை தாழ்த்தின்றார் அப்படின்னு சொல்லுவா இந்த கதையை கேட்டு. எப்படின்னா துர்வாச மகரிஷி அம்பரீஷ மகாராஜாவுக்கு துவாதசி அன்னைக்கு உன்னோட சேர்ந்து பாரணை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். வழக்கம் போல் அம்பரீஷ மகாராஜாவும் சக்கரத்தாழ்வாரை பூஜை பண்ணிட்டு காத்துன்னு இருக்கார். அவர் குளிக்க போயிட்டு சிஷ்ய கோடிகளோட குளிக்க போயிட்டு வரவே இல்லை. இன்னும் வரத்துக்குள்ளேயும் துவாதசி திதி முடிஞ்சிடும் போல இருக்கு. சரின்னு எப்பயுமே ஆச்சாரிய குலகுருவை கூப்பிட்டு கேட்கணும்னு அவர் சொல்றார், திதி முடியறதுக்குள்ளேயும் பாரணை பண்ணணும், ஒன்று செய்ய துளசி ஜலத்தை வேணா பாரணை பண்ணிவிடும், அப்போ சாப்பிட்டா மாதிரி ஆகிடும். அப்புறம் அவர் வந்தப்புறம் நீ பண்ணி வச்சிருக்கிற விருந்து அவரோட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்றார். உடனே இங்கே அம்பரீஷ மகாராஜா துளசி தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டு விடுறார். அங்கே இருக்கிற துர்வாசகருக்கு ஞான கண் தான் உண்டு, ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சுன்னு விடுறார். ஓஹோ, என்னை கூப்பிட்டுட்டு நீ துளசி ஜலத்தை பாரணை பண்ணி உன்னுடைய பாரணையை முடிச்சுடுறியா, உனக்கு என்ன இது இருந்தா அகம்பாவம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தன்னோட தலையிலேருந்து ஒரு முடியை பிச்சு போடுறார். இங்கே அது ஒரு பூதமாக உருவெடுத்து அம்பரீஷ மகாராஜா துரத்துறது வர்றது. யார் அவ பூஜை பண்ணுறான்? அம்பரீஷ மகாராஜா சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் யார்? விஷ்ணுவோடைய
விஷ்ணுவோட அம்சமே அவர் சக்கரத்தாழ்வார். தன்னோட பக்தனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா பகவான் பொறுப்பாரா? சக்கரத்தாழ்வாருக்கு கோபம் வந்துடுறது. அந்த பூதம் துரத்தின உடனே நேராக வரார், அந்த பூதத்தை துரத்துறார். அது அப்படி நடுநடுங்கி போய் ஐயோ என்னை விட்டது அந்த துர்வாசர்னா, நான் அவர்கிட்ட போய் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறேன்னு ஓடி போய் அப்பா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறது. சக்கரத்தாழ்வார் துர்வாசரை துரத்துறார். துர்வாசர் பார்க்குறார், பிரம்மலோகத்துக்கு போகிறார். ஐயோ நம்மளாலெல்லாம் ஆகாதுன்றார். சிவலோகம் அங்கேயும் முடியாதுன்ற அவர் சிவ அம்சமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேர விஷ்ணு லோகத்துக்கு. விஷ்ணு சொல்கிறார், சக்கரத்தாழ்வார் என்னமோ என்னோட கையில் தான் இருப்பார், ஆனால் ஒரு தடவை அவர் கிளம்பிட்டாருன்னா அவர் திரும்பி அவரோட வேலையை முடிச்சுட்டு தான் என் கைக்கு வர்றார். ஒன்று செய்யுங்கோ, நீங்கள் பேசாமல் அவன் அம்பரீஷ மகாராஜாட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணிக்கோங்க, அவன் வந்து நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவான்றார். நேராக ஓடி வர்றார் அம்பரீஷ மகாராஜாட்ட. அம்பரீஷ மகாராஜா சக்கரத்தாழ்வார் என்கிட்ட வர்றாரு. உடனே அம்பரீஷ மகாராஜா அப்படியே வினயமாக போய் சக்கரத்தாழ்வார்கிட்ட, துர்வாச ரிஷி நீங்கள் மன்னிச்சுடணும், அவர் அவர் எனக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவன்பாக கேட்டுக்கிறான். உடனே சக்கரத்தாழ்வார், உனக்காக அவரை மன்னிச்ச, இல்லைன்னா அவர் இன்னைக்கு அவ்வளவுதான் சரி அப்படின்னு சொல்லி சக்கரத்தாழ்வார் மறைஞ்சு போயிடுறார். இந்த கதை எதுக்குன்னா, அம்பரீஷ மகாராஜாவோட பெருமையை உலகத்துக்கு உணர்த்துக்காக துர்வாசகர் தன்னை கொஞ்சம் குறைச்சுட்டாருன்னு சொல்லுவா. ஏன்னா துர்வாசர் அப்புறம் யாரும் கேவலமாக பேசிடக்கூடாது அதனால. ஆனாலும் அந்த பக்தி பண்ணினா பகவான் எப்படி வந்து காப்பாற்றுவாருங்கிறதுக்கு இந்த கதையும், ஏகாதசி விரதத்தை இந்த மாதிரி அனுஷ்டிச்சா எவ்வளோ நல்லதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு அம்பரீஷ மகாராஜாவோட கதையோட நம்மளுடைய ஆன்மீக சிந்தனைகளை ஆஞ்சநேயர் நாமத்தோடு முடிச்சுப்போமா? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அன்னங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா.